குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் டு சுகி இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். சரிங்களா, நம்ம நீட்டில் வந்துட்டு மேஜர் சப்ஜெக்ட் ஆகக்கூடிய பாட்னியில் பிளான்ட் பிசியாலஜியில் கொஸ்டின் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க, அதோடைய ஹாட்ஸ்பாட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை ஹாட்ஸ்பாட்னா நீ உடனே நினைக்க வேண்டாம். நம்ம கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எந்த மாதிரி அப்படிங்கிறத நான் ஒரு 10 டைட்டில் எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா, அதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் லாஸ்ட் 7 இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு எப்படி தான் இருக்கும், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை தாண்டி கொஸ்டின் கேட்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, அப்போ நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடணும், கொஸ்டின்லாம் எப்படிலாம் கேட்குறாங்க, ஏன்னா நம்ம எழுத போகிற கொஸ்டின் தான், எம்சிக்யூ தான். அப்போ நம்ம தெரிஞ்சாதான் அதுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ண முடியும், எழுத முடியும். சரிங்களா, அப்போ தெரிஞ்சதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், வாசிச்சு பார்க்கணும். சரிங்களா, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ்ல கவனிக்கிறோம், கீவேர்டு அண்டர்லைன் பண்ணுவோம், அப்சர்வ் பண்ணுவோம். பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும், புக் எடுத்து மெதுவாக ரீட் பண்ணணும். சரிங்களா, ரீட் பண்ணால் படிக்கலாமா சார், ரீட் பண்ணால் நீங்கள் படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, எப்படி ரீட் பண்ணணும், அந்த லெசன் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், அப்சர்வ் பண்ணியிருக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டினை வெரிஃபை பண்ணியிருக்கணும், எந்த மாதிரி கொஸ்டின் ஹாட்ஸ்பாட்லாம் கேட்குறாங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். சரிங்களா, அப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு 90% வேலை முடிஞ்சது. மிச்சம் 10% என்ன பண்ணணும், டெஸ்ட். அவ்வளோ சிம்பிள் ஆச்சு. சரிங்களா, சரி, எனக்கு தெரிஞ்ச ஹாட்ஸ்பாட்டை என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, ரைட். பிளான்ட் பிசியாலஜி நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, என்னன்னு நான் சொல்கிறேன். பிளான்ட் பிசியாலஜியை பொறுத்தளவுக்கு ஹாட்ஸ்பாட், அதாவது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது முக்கியம் நான் சொல்கிறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா என்சைம் நேம். எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ஸோ எக்ஸாம் சொல்லாமையா, ஹைட்ரோஜனேஸ், ஹைட்ரோலேஸ், இந்த மாதிரிலாம் நிறைய என்சைம்ஸ் இருக்கு. சரிங்களா, ஏடிபி சிந்தசிஸ், ஏசிஎஸ்னு முடியும் மேக்ஸிமம். சரிங்களா, இது எல்லாமே என்சைம்ஸ். என்சைம் இல்லாம நமக்கு ஒரு வேலையும் என்ன பண்ணாது, நடக்காது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதான் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு சப்ஸ்டேட் ப்ராடக்டா மாறுது இல்லையா, அப்போ அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குமா, என்சைமோட ஃபங்க்ஷன் நடக்குமா, அப்போ நம்ம அதை என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. குளுக்கோஸ் இருக்கு, குளுக்கோஸ் என்ன மாறுது, பைருவிக் ஆசிடா மாறுது. குளுக்கோஸ்க்கு திரும்பவும் நான் சொல்றேன், குளுக்கோஸ்க்கு 6 கார்பன். சரிங்களா, பைருவிக் ஆசிடுக்கு 3 கார்பன். அப்போ ஒரு குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு 2 பைருவிக் ஆசிட். சரிங்களா, இட் இஸ் எ ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா, எதோட ஃபங்க்ஷன், என்சைம்ஸ். எக்கச்சக்க என்சைம்ஸ் இருக்கு. சரிங்களா, சரி, இப்போ இதுவும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சைக்கிள்ஸ் நேம், அதோடைய அதர் நேம்ஸ். இப்போ சயின்டிஸ்ட் நேம் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன சார், அதோட நேம் வைப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி அந்த சைக்கிளுடைய ஃபங்க்ஷன்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. சரிங்களா, அப்போ சைக்கிள்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் கால்வின் சைக்கிள் இஸ் அதர்வைஸ் கால்ட் as C3 சைக்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கால்ட் as என்னது, டார்க் ரியாக்ஷன் சைக்கிள். இந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க. சரிங்களா, கெர்ப் சைக்கிள், அதே மாதிரி TCA சைக்கிள் சொன்னாலும் ஒன்று தான். சரிங்களா, ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்ஸ் எல்லாமே ஒன்று தான். இப்போ இந்த மாதிரி நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி நேம் மென்ஷன் பண்ணும்போது அதுலேயும் உனக்கு என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்டெப் ஒன்று சொல்றேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன வருதோ அந்த நேம் வைப்பாங்க. எக்ஸாம்பிள் C3 இஸ் நாட் ஃபைனல் ப்ராடக்ட், இட் இஸ் ஃபைனல் ப்ராடக்ட் குளுக்கோஸ். சரிங்களா, 1 மாலிகுல் ஆஃப் சுகர். ஆனால் நமக்கு C3 ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னது, பாஸ்போகிளிசரைட். இட் இஸ் 3 கார்பன். இதனால என்ன பண்றாங்க, 3 கார்பன் கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரிபோஸ் அப்படின்னா 5 கார்பன், ஃப்ரக்டோஸ் 6 கார்பன், மேலிக் ஆசிட் 4 கார்பன், ஆக்சாலிக் ஆசிட் 4 கார்பன், அஸ்பரட்டிக் ஆசிட் 4 கார்பன், அசிட்டில் கோயில் 2 கார்பன், கிளைகோலிக் ஆசிட் 2 கார்பன், சேடோகப்ளேஸ் 7 கார்பன். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. சரிங்களா, ஸோ இத்தனை கார்பன் கவுண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, இந்த கார்பன் கவுண்ட்லாம் எப்படி சார் நீங்க சொல்றீங்க, மனப்பாடம் பண்ணல, கண்டிப்பா இல்லை. திரும்ப திரும்ப என்ன பண்ண, ரீட் பண்ணணும், எழுதி பார்க்கணும், அவ்வளவுதான். இப்படி பண்ணோம்னா உங்களுக்கு இதோட ஈஸியா வரும். சரிங்களா, சரி, இப்போ கார்பன் கவுண்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மேட்ச் ஷீட்ல வரலாம். மேட்ச் ஷீட். சரிங்களா, மேட்ச் ஷீட்ல 4க்கு 4 எனக்கும் தெரியாது. சரிங்களா, நான் ஓப்பனா சொல்றேன். இப்போ 4க்கு 2 முதல்ல என்ன பண்ணணும், தெரிஞ்சிடணும். சரிங்களா, 4க்கு 3 தெரிஞ்சா போதும், நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். சரிங்களா, 4க்கு 4 தெரியணும்னு தான் நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம். 4க்கு 4 தெரிஞ்சா ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், சந்தோஷம் தான், அட்டன் பண்ணிடலாம். பட் 4க்கு 2 தெரிஞ்சாலே என்னது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா, மினரல்ஸ் நேம் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா, மினரல்ஸ் நேம் ஃபங்க்ஷன்ஸ் என்ன சார் அப்படின்னா, இப்போ மேங்கனீஸ்னு ஒரு மினரல் இருக்கு. அது என்ன பண்ணுது, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இன் நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன். சரிங்களா, ஓகே, தென் வி கால்ட் அஸ் மினரலோடைய ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா, அதே மாதிரி மெக்னீஷியம் என்ன ரோல் பண்ணுது, குளோரோஃபில்ல இருக்கு, சிந்தசிஸ் பண்றதுக்கு மெக்னீஷியம் தேவை, நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு நைட்ரஜன் இருக்கும், பிளான்டோட நியூட்ரிஷன்ஸ், இந்த மாதிரிலாம் மினரலோடைய ஆக்டிவிட்டிஸ். சரிங்களா, மினரலோடைய ஆக்டிவிட்டிஸ் பிசியாலஜில ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. சரிங்களா,
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் ஆர்கனில்ஸ். சரிங்களா, பிளான்ட் பிசியாலஜி பார்ட்ல செல் ஆர்கனில்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹாட் ஸ்பாட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ போட்டோ பாஸ்போரிலேஷன் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கிரானால என்ன நடக்கும், தைலக்காய்டு மெம்பரைன்ஸ்ல என்ன இருக்கு, சரிங்களா, குளோரோபில்ஸ்னா குளோரோபிளாஸ்ட்னா என்ன, மைட்டோகாண்ட்ரியால என்ன நடக்குது, ரெஸ்பிரேஷன் நடக்குதா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைகாலிசிஸ் எங்க நடக்குது, கிளைகாலிசிஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசம்ல நடக்குது, சைட்டோபிளாசம். சரிங்களா, அப்போ கெர்ப் சைக்கிள் எங்க சார் நடக்குது, அதே மாதிரி வந்து கடைசியா பார்க்கக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், சரிங்களா, எலக்ட்ரான் தொடர்பு சங்கிலி எங்க நடக்கும், எல்லாமே வந்து மைட்டோகாண்ட்ரியா. சரிங்களா, மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. இப்போ இந்த மாதிரி செல் ஆர்கனில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ மைட்டோகாண்ட்ரியாலே இந்த மெம்பரைன்ஸ் எல்லாம் வச்சு கேட்பாங்க. இப்போ அவுட்டர் மெம்பரைன் இருக்கு, இன்னர் மெம்பரைன் இருக்கு, இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ்ல என்ன நடக்குது, இன்னர் சைட்ல என்ன இருக்கு, காம்ப்ளெக்ஸ்ல எதெல்லாம் இன்னர்ல இருக்கு, இன்டர் மெம்பரைன்ல என்ன நடக்கும், எப்படி கிரேடியன்ட் எலக்ட்ரான் கிரேடியன்ட்டை பயன்படுத்தி வருது, எல்லாமே ஆர்கனில்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா, இதான் எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 7th சாப்டர் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வளைச்சு கேட்பாங்க கொஸ்டின். எக்ஸாம்பிள் தான் மெயின். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் C3 பிளான்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள், C4 பிளான்ட்ஸ் மைஸ் சுகர் கேன் சொல்றோம் இல்லையா, C3 பிளான்ட்ஸ்க்கு நார்மலா பாக்குற இல்லை மேக்ஸிமம் C3 பிளான்ட்ஸ். சரிங்களா, இப்போ இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 கார்பன் காம்பவுண்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்கலாம், கண்டிப்பா நிறைய இருக்கு. இப்போ C4 பிளான்ட்ஸ் கேட்டுருக்காங்க ஆல்ரெடி. சரிங்களா, சுகர் கேன் எல்லாம் படிக்கணும்ல, இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, ரைட். அடுத்து என்ன ஆர்டர்ஸ், அதென்ன ஆர்டர் புரியலையே, டாக்ஸானமினால பார்த்துருப்போம் ஆர்டர்ங்கிறது, இங்க என்ன ஆர்டர் வருது, ஆர்டர் வந்து எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, இப்போ போட்டோசிந்தசிஸ் நடந்து முடிஞ்சிருச்சு சார், குளுக்கோஸ் வந்துருச்சு, குளுக்கோஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஆர்டர் சொல்லுங்க, என்ன கொடுத்துருக்கான், கிளைகாலிசிஸ் கொடுத்துருப்பான், லிங்க் ரியாக்ஷன் கொடுத்துருப்பான், கெர்ப் சைக்கிள் கொடுத்துருப்பாங்க, அல்லது TCA சைக்கிள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் என்னது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ இது அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, மாத்தி போட்டுருவாங்க. நீங்க என்ன பண்ணணும், கிளைகாலிசிஸ்ல பைருவிக் ஆசிட் வருது, பைருவிக் ஆசிட்ல இருந்து அசிட்டில் கோயை வருது, தென் அசிட்டில் கோயை போய் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க. சரிங்களா, கெர்ப் சைக்கிள் எப்படி நடக்குது, கெர்ப் சைக்கிளுக்கு அப்புறம் அந்த கெர்ப் சைக்கிள்ல கிடைக்கக்கூடிய நல்லா கவனிக்கணும், கெர்ப் சைக்கிள்ல கிடைக்கக்கூடிய NADH2 FADH2 எப்படி ATP கன்வெர்ட் ஆகுது, NADH2 is equal to 2.5 ATP. இப்போ இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, அரேஞ்ச்மெண்ட் சார்ந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இப்போ கிளைகாலிசிஸ்ல இதுல இருந்து என்ன வரும், இதுக்கப்புறம் என்ன வரும், இதுக்கப்புறம் என்ன வரும், ஸ்டெப் 3க்கு அப்புறம் என்ன வரும், ஸ்டெப் 4க்கு அப்புறம் என்ன வரும். சரிங்களா, இது கேட்கலாம். எப்போ வந்து அந்த 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பைபாஸ்பேட் வந்து எப்படி உடையுது, அந்த ஸ்டெப்புக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஆர்டர்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா, அடுத்து என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இந்த போட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன்ஸ். நம்ம படிக்கிறது பிளான்ட் பிசியாலஜி தான். அந்த பிளான்ட் பிசியாலஜில என்னென்ன மாதிரி ஃபேக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் ஃபேக்டர், சரிங்களா, ஏபயாட்டிக்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வாட்டர், சன்லைட், ஏர். சரிங்களா, இப்போ போட்டோசிந்தசிஸ்க்கு என்ன தேவை, ஏர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் தேவை, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். சரிங்களா, சரி. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர், இப்போ போட்டோசிந்தசிஸ் நடக்கணும் பகல் பொழுது, அப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு இல்லை சார், கண்டிப்பா என்ன ஆகும், போட்டோசிந்தசிஸோட ரேட் வந்து கம்மியாகும். இப்போ சன்லைட்டே இல்லை சார் பிளான்ட்டுக்கு, சன்லைட் ரொம்ப கம்மியாயிருச்சு, ரேடியேஷனே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், சன்லைட் வந்து கம்மியானா போட்டோசிந்தசிஸோட ரேட்டும் கம்மியாகும். இப்போ நைட் டைம் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கணும், ஆப்ஷன் சன் சன்லைட்ல டார்க்ல ரெஸ்பிரேஷன் நைட்ல நடக்கணும் அப்படின்னா என்ன இருக்கு, நம்ம சுத்தி நிறைய ஆக்சிஜன் வேணும். அப்போ அந்நியாரும் கார்பன் டை ஆக்சைடா இருந்துச்சுன்னா அப்போ ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து கம்மியாகும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா, இப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்விரான்மெண்டல்ஸ் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம எங்க மிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல மிஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஃபேக்டர்ஸை இவ்வளவு தூரம் படிச்சாச்சுல, அப்ப என்ன பண்ணு சும்மா கேஷுவலா வாசிப்பீங்க, அப்படி கிடையாது. சரிங்களா, நிறைய இருக்கு. இப்போ இதெல்லாம் என்னன்னா இதை தாண்டி நீங்க என்ன பண்ண முடியாது, வேற கொஸ்டின் நீங்க சொல்ல முடியாது உங்களால. நீங்க எந்த கொஸ்டினை கொண்டு வந்தாலும் நான் இந்த 10 பாயிண்ட்டுக்குள்ள அடைக்கிறேன். சரிங்களா, அப்போ இது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா சைக்கிள்ஸ்ல எந்த ஸ்டெப்ல எது நடக்குன்னு தெரியணும். சரிங்களா, இப்போ கிளைகாலிசிஸ் நடத்தோம்னா 6 மாலிகூல்ஸ் இருக்கு, அது 3 பிரியுதுன்னா எந்த ஸ்டெப் கேட்போம். சரிங்களா, இந்த என்சைம் எங்க வரும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன கேட்போம் அப்படின்னா வாட்டர் மாலிகூல் வெளியே போகுதுன்னு வச்சுக்கோம். இப்போ ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகூல்னா சைக்கிள்ஸ்ல நடக்குமா சார், கண்டிப்பா நடக்கும். இப்போ நடக்கும்போது இது 7th ஸ்டெப்பா 8th ஸ்டெப்பா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சரிங்களா, அந்த பேரை சொல்லி என்ன பண்ணுவாங்க,
சைக்கிள்ஸ்ல எந்த ஸ்டெப் கேட்டிருக்காங்க, நிறைய கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்லிப் ஆகிறது எந்த ஸ்டெப்ல ஸ்லிப் ஆகும், ஆனால் மறந்துடும் டக்குன்னு. அப்போ என்ன பண்ணணும், சைக்கிள்ஸை நீங்களா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி, இதெல்லாம் மட்டும் நம்ம பண்ணாலே ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம், பிசியாலஜியை சமாளிச்சிடலாம். சரிங்களா? ரெஸ்பிரேஷனுக்கு இதே தான். சரிங்களா? பிளான்ட் பிசியாலஜில ஒரு மெயின் கண்டென்ட், அதாவது போட்டோசென்ஸுக்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் வெயிட் அதிகம். அந்த வெயிட்டேஜை இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பிசியாலஜில ஒரு சின்ன இது மட்டும் இருக்கு. சரிங்களா? ஃபுல் மீல்ஸ் முடிஞ்சு நீ ஒரு ஸ்வீட் மாதிரி பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் மட்டும் இருக்கு. சரிங்களா? PGR பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ். ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம். ஆக்சின், சைட்டோகைனின், ஜிபர்லின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட், இதெல்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டேன், இது படிச்சுட்டேன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அதுக்கு என்னென்ன மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கேட்பான் மட்டும் பார்த்தா பிசியாலஜி சாப்டர்ல இந்த ஹாட்ஸ்பாட் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. இதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? சரி, தேங்க்யூ.